பைக் எலக்ட்ரீஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. KTM டியூக் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து சார்ஜ் ஏறலாம். நம்ம வந்து லைன் செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காயில் வந்து எரிஞ்சிருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 2 கோர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்குது. இதனால தான் வண்டியில் வந்து சார்ஜ் ஏறலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது உள்ளே வந்து ஆயில் வந்து சுத்தமாகவே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதாவது ஆயில் லெவல் ரொம்ப லோவாக இருந்தனால தான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் காயில் எரியுது. ஆயிலில் ஓடக்கூடிய மேக்னெட்டிக் காயில் வேறு, ஆயில் இல்லாமல் ஓடக்கூடிய மேக்னெட்டிக் காயில் வேறு. இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ புது மேக்னெட்டிக் காயில் நம்ம வாங்கிட்டோம். மேக்னெட்டிக் காயில் வண்டியில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். பேட்டரியில் வந்து சார்ஜ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தனால நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டு வண்டியில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வண்டியில் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது. இப்போது நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் வந்து சூப்பராக இப்போ சார்ஜ் ஏறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.